இறை இயேசுவில் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். இன்று உங்களுடைய வேலைகள் அனைத்தையும் முடித்துவிட்டு உறங்கச் செல்வதற்கு முன்பாக இந்த குட் நைட் டாக் நிகழ்வுக்காக நீங்கள் காத்து கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். இன்றும் ஒரு அருமையான சிந்தனையை தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். கடவுளால் படைக்கப்பட்ட நம் அனைவருக்குமே ஒரு வரலாறு இருக்கிறது. அதுபோல நமது தாய்மொழிக்கும் ஒரு வரலாறு உண்டு. நாம் ஒவ்வொருவரும் பிறந்த நாட்டை, நமது மொழியை, நமது இனத்தை நினைத்து பார்த்து அதனை நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நமது வரலாற்றை, தாய்மொழியை அழிய விடாது காத்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்பதற்காக நம்மில் பலர் வெளிநாடுகளிலே பணி செய்கிறோம். நாம் எங்கு பணி செய்தாலும் நமது வீட்டை பற்றிய எண்ணம் நமக்கு இருக்கத்தானே செய்கிறது. அப்படி இருக்க நமது மொழியை மட்டும் நம்மில் பலர் மறந்துவிட காரணம் என்ன என்று சற்று யோசித்து பார்க்க வேண்டும். நமது நாட்டின் மீதும் மொழியின் மீதும் பற்றில்லாமையே இதற்கு காரணமாக அமைகிறது என்பதுதான் உண்மை. இன்னும் சொல்ல போனால், நான் வெகு நாட்களாக வெளிநாட்டில் இருந்தேன், அதனால் எனக்கு தமிழ் எழுத தெரியாது, படிக்க தெரியாது, பேச தெரியாது என்று எத்தனையோ பேர் சொல்கிறோம். அப்படி சொல்வதில் நாம் தான் வெட்கப்பட வேண்டும். தமிழர்களாகிய நாம் தமிழ் பேசுவதில் விழிப்பாய் இருக்க நம்மை பயிற்றுவிப்போம். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த மொழி தமிழ் மொழி என்பதை உணர்ந்து நாம் பெருமிதம் கொள்வோம். உலகை நவரசமாக்கிய இன கலாச்சாரங்கள் 4. புத்திசாலித்தனத்தில் மிஞ்சிய யூத இனம், பிரமிடுகளால் பிரமிக்க வைத்த எகிப்து இனம், தத்துவங்களால் தலை தோங்கிய கிரேக்க இனம், சிற்பங்களால் கிரங்கடித்த ரோமானிய இனம். ஆனால் இந்த 4 இனமும் உறவு கொள்ள நினைத்த 5வது இனம் ஒன்று இருந்தது. அதுதான் தமிழினம். மரபுகளை மடியாக கொண்டு, பெருமையை பெயராக கொண்டு, வளங்களை வாய்ப்பாக கொண்டு, செழுமையை திசையாக கொண்ட இனம் அது. ஆனால் ஆங்கிலம் மட்டுமே தமிழனின் நாவில் இன்று உச்சரிக்கப்படுகிறது. தமிழ் வெறும் மொழி அல்ல, அது நம் முகவரி, முகம், அடையாளம், உயிர். எனவே கலப்பில்லா தமிழ் பேச நம்மை பயிற்றுவிப்போம். தாய்மொழி ஓர் இனத்தின் தன்மானத்தின் வடிவம். தாய்மொழியை இழந்த இனம் தன்மானத்தை இழந்து அழியும் என்பார் எழுத்தாளர் பொன்னீலன். எனவே நமது தாய்மொழியின் மீது பற்றுக்கொண்டு அதை இழந்து விடாது பாதுகாப்போம். காந்தியடிகள் இந்தியா திரும்பிய நேரம் அவரை பேட்டி எடுப்பதற்காக குஜராத்தி பத்திரிகை நிருபர் வந்திருந்தார். காந்தி கப்பலை விட்டு இறங்கியதும் அவரை பார்த்து அந்த நிருபர் அடுக்கடுக்காக ஆங்கிலத்தில் கேள்வி கேட்க ஆரம்பித்தார். காந்தி சற்று நேரம் பொறுமையாக அவரையே பார்த்து கொண்டிருந்த பிறகு அவரை பார்த்து, நீங்களும் ஓர் இந்தியர், நானும் ஓர் இந்தியன். உங்கள் தாய்மொழி குஜராத்தி, என் தாய்மொழியும் அதுதான். அப்படி இருக்க ஆங்கிலத்தில் கேள்வி கேட்க ஆரம்பித்தது ஏன்? தென்னாப்பிரிக்கா சென்று சில காலம் அங்கு தங்கி இருந்ததால் தாய்மொழியை நான் மறந்திருப்பேன் என்ற எண்ணமா? அல்லது பாரிஸ்டர் பட்டம் பெற்றவராயிற்றே, இவருடன் ஆங்கிலத்தில் பேசினால் தான் மதிப்பு என்ற எண்ணமா என்று கேட்டார். பேட்டி எடுக்க வந்திருந்த நிருபருக்கு வெட்கமாக போய்விட்டது. தன் தாய்மொழியின் மகத்துவத்தை உணர ஆரம்பித்தார். எனவே நாமும் நமது தாய்மொழியின் மேன்மையை உணர்ந்து அதனை காக்க முயற்சி செய்வோம். இன்றைய தினத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த நாள் முழுவதும் நாம் எந்தவித தயக்கமுமின்றி நமது தாய்மொழியில் பேசினோமா என்று யோசித்து பார்ப்போம். மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம். இன்று நீங்கள் அலைபேசிக்கு அடிமையாயிருந்து உங்கள் நேரத்தை விரயமாக்கினீர்களா? நேரத்தை வீணாக்கும் போது கடிகாரத்தை பார். ஓடுவது முள்ளல்ல, உன் வாழ்க்கை. இன்று நீங்கள் உங்கள் கணவருக்கு கீழ்ப்படிந்து நடந்தீர்களா?
திருமணமான பெண்களே, ஆண்டவருக்கு பணிந்திருப்பது போல் உங்கள் கணவருக்கு நீங்கள் பணிந்திருங்கள். இன்று நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கடமையை பொறுப்புடன் செய்தீர்களா? கடமையை செய்தால் வெற்றி, கடமைக்கு செய்தால் தோல்வி. இன்று நீங்கள் மூட நம்பிக்கையை பின்பற்றி நடந்தீர்களா? கடவுள் ஒருவரே, கடவுளுக்கும் மனிதருக்கும் இடையே இணைப்பாளரும் ஒருவரே, அவரே இயேசு கிறிஸ்து என்னும் மனிதர். இன்று நீங்கள் கடவுளின் குரலுக்கு செவிமடுத்தீர்களா? மனிதர் அப்பத்தால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர். இன்று நாம் இறைவனுக்கு ஏற்புடைய செயல்களை செய்திருந்தாலும் சில நேரங்களில் இறைவனுக்கு எதிராகவும் செயல்பட்டு பாவத்தில் விழுந்திருப்போம். அத்தகைய தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு மனத்துயர் மன்றாட்டை ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். ஆமேன். மனத்துயர் மன்றாட்டை ஜெபித்ததன் வழியாக இறைவனிடமிருந்து மன்னிப்பை பெற்றிருப்போம் என்ற நம்பிக்கையோடு இறை வேண்டலில் இணைவோம். இறைவா எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். மண்ணுலகோரின் மீட்பராம் இயேசுவே, தன்னொளி வீசும் தந்தையின் மொழியே, கண்ணுக்கு எட்டா ஒளியின் மொழியே, அன்னும் அடியார்க்கு அருளும் மரணே. எல்லையில்லா வல்லமையுள்ளவா, உடலே நல்ல துயிலால் களைப்பையாற்றுக. ரத்தம் நீட்ட மக்கள் தீய வழிக்கு திரும்பி விடாமல் ஆயர் நீரே அன்புடன் காத்த தீயவன் அரசை தொலைத்தளித்தீரே. வியத்து களைத்த எமக்கு
துயிலுற நேரம் தந்தே தளர்ந்த உடலிடம் பெறவே உறங்கினோம் உறவோ மயக்கம் தவித்துமை உணர்க இறப்பை வென்று உயிர்த்த இயேசுவே சிறப்பார் மாட்சி உமக்கென்றென்றும் பிறப்பில்லா தந்தையும் ஆவியாரும் நிறைப்புகள் இடையறதும் உடன் பெருக ஆமென். இறைவா என்னுடலும் பாதுகாப்பில் நிலைத்திருக்கும் இறைவா என்னுடலும் பாதுகாப்பில் நிலைத்திருக்கும் அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இறைவா என்னை காத்தருள்வீர் உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன் நான் ஆண்டவரிடம் நீரே என் தலைவர் உம்மையன்றி வேறு செல்வம் எனக்கு இல்லை என்று சொன்னேன். பூவுலகில் உள்ள தூயோர் எவ்வளவோ உயர்ந்தோர் அவர்களோடு இருப்பதே எனக்கு பேரின்பம். வேற்று தெய்வங்களை தொழுவோர் தங்கள் துன்பங்களை பெருக்கிக் கொள்வர். அவற்றுக்கு செலுத்தப்படும் இரத்த பலிகளில் நான் கலந்து கொள்ளேன். அவற்றின் பெயரை கூட நாவினால் உச்சரியேன். ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து, அவரே என் கிண்ணம். எனக்குரிய பங்கை காப்பவரும் அவரே. இனிமையான நிலங்கள் எனக்கு பாகமாக கிடைத்தன. உண்மையாகவே என் உரிமை சொத்து வளமானதே. எனக்கு அறிவுரை வழங்கும் ஆண்டவரை போற்றுகிறேன். இரவில் கூட என் மனச்சான்று என்னை எச்சரிக்கின்றது. ஆண்டவரை எப்போதும் என் கண்முன் வைத்துள்ளேன். அவர் என் வலப்பக்கம் உள்ளார். எனவே நான் அசைவுறேன். என் இதயம் மகிழ்கிறது, என் உள்ளம் மக்களிக்கிறது. என் உடலும் உம் பாதுகாப்பில் இளைப்பாரும். ஏனெனில் என்னை பாதாளத்தில் விட்டுவிட மாட்டீர். உம் அன்பன் நான் படுகொலியை காணவிட மாட்டீர். வாழ்வின் வழியை நான் அறியச் செய்வீர். உமது திருமுன் எனக்கு நிறை மகிழ்ச்சி உண்டு. உமது வலப்பக்கத்தில் எப்போதும் பேரின்பம் உண்டு. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இறைவா என்னுடலும் பாதுகாப்பில் நிலைத்திருக்கும். இறைவா
அல்லேலூயா அல்லேலூயா. இறைவனின் உடனிருப்பு இந்த இரவு பொழுதிலும் நம்மை பாதுகாத்து வழிநடத்தும் என்ற நம்பிக்கையை இறை வேண்டலின் வழியாக பெற்றுக்கொண்ட நாம் இப்போது நாளைய நற்செய்தி வாசகத்திற்கு செவிமடுப்போம். நாளைய திருப்பலி வாசகங்கள். முதல் வாசகம் தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 26 முதல் அதிகாரம் 2, 3 வரை. பதிலுரை பாடல். திருப்பாடல் அதிகாரம் 90, இறை வார்த்தைகள் 2 முதல் 4, 12 முதல் 14 மற்றும் 16. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறை வார்த்தைகள் 54 முதல் 58 வரை. அக்காலத்தில் இயேசு தமது சொந்த ஊருக்கு வந்து அங்குள்ள தொழுகை கூடத்தில் அவர்களுக்கு கற்பித்தார். அதைக் கேட்டவர்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள். அவர்கள், எங்கிருந்து இந்த ஞானம் இவருக்கு வந்தது? எப்படி இந்த வல்ல செயல்களை செய்கிறார்? இவர் தச்சருடைய மகன் அல்லரா? இவருடைய தாய் மரியா என்பவர் தாமே. யாக்கோப்பு, யோசேப்பு, சீமோன், யூதா ஆகியோர் இவருடைய சகோதரர் அல்லரா? இவருடைய சகோதரிகள் எல்லாரும் நம்மோடு இருக்கிறார்கள் அல்லவா? பின் இவருக்கு இவையெல்லாம் எங்கிருந்து வந்தன என்றார்கள். இவ்வாறு அவரை குறித்து அவர்கள் இடறல் பட்டார்கள். இயேசு அவர்களிடம், தம் சொந்த ஊரிலும் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் இறைவாக்கினர் மதிப்பு பெறுவார் என்றார். அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாததால் அவர் அங்கு பல வல்ல செயல்களை செய்யவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவரே உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். ஆண்டவரே உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். உம்மையின் ஆண்டவராகிய கடவுளே, எம்மை மீட்டவர் நீரே. ஆண்டவரே உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. ஆண்டவரே உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாளிதுவே. இன்று அக்களிப்போம், அகமகிழ்வோம். அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாளிதுவே. இன்று அக்களிப்போம், அகமகிழ்வோம். அல்லேலூயா அல்லேலூயா. நாம் ஆண்டவரிடம் அன்பு கொண்டு வாழ்ந்து அவரின் நற்செய்தி மதிப்பீடுகளை வாழ்வாக்கவும் தூய ஆவியாரின் துணையை நாளும் நாடவும் அழைப்பு விடுக்கும். இயேசுவின் குரலுக்கு செவிமடுத்து வாழ்வோம் என்ற சிந்தனையோடு சிமியோன் பாடலில் இணைவோம். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அல்லேலூயா. ஆண்டவரே, உமது சொற்படி மடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கின்றேன். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள
உமது மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் மொழி. இதுவே உம் மக்களாகிய இஸ்ரவேலுக்கு பெருமை. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அல்லேலூயா. இறைவன் நம்மை ஒவ்வொரு நொடி பொழுதும் அற்புதமாய் வழிநடத்தி கொண்டிருப்பதை சிமியோன் பாடல் வழியாக உணர்ந்து செபித்த நாம் இப்போது நாளைய புனிதரை பற்றி பார்க்கலாம். புனித வளனார். அன்னை மரியாவின் அன்பு கணவரும் ஆண்டவர் இயேசுவின் வளர்ப்பு தந்தையுமான புனித யோசேப்பு புனித வளனார் என்று அன்போடு அழைக்கப்படுகின்றார். இறை பக்தியும் மனித நேயமும் கொண்ட இவர் நாசரேத்தூரில் தச்சராக பணிகளைச் செய்து அனைவருக்கும் உதவிகள் செய்து வாழ்ந்தார். தனக்கு மனம் ஒப்பந்தம் செய்யப்பட்ட மரியா ஆண்டவரின் அருளினால் கருவுற்று இருப்பதினை அறிந்து கொண்ட இவர் மரியன்னையினை கனிவோடு ஏற்றுக்கொண்டு அன்பு செய்தார். ஏரோது அரசரிடமிருந்து குழந்தை இயேசுவினையும் மரியன்னையினையும் பல்வேறு துன்பங்களுக்கிடையே பாதுகாத்து வழிநடத்தினார். சிறுவன் இயேசு தன் 12ஆம் வயதில் எருசலேம் நகர தேவாலயத்தில் காணாமல் போனபோது மரியன்னைக்கு ஆறுதல் கூறி இயேசுவினை கண்டுபிடித்து மனம் மகிழ்ந்தார். இயேசுவிற்கு சிறுவயதிலேயே தச்சு தொழிலினை கற்றுக் கொடுத்து அவரை பாதுகாத்து அன்போடு வளர்த்த யோசேப்பு உடல் நலிவுற்று இயேசுவின் மடியில் உயிர் துறந்தார். இவ்வுலக மக்கள் கீழ்ப்படிதல், அமைதி காப்பது மற்றும் அடக்கமாக பேசுவது போன்ற நற்பண்புகளை புனித வளனாரிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறுகிறார் திருத்தந்தை புனித 23ஆம் அருளப்பர். மக்களின் விண்ணப்பங்களை புறக்கணியாமல் இறைவனிடம் பரிந்து பேசி பெற்றுத்தரும் நீதிமான் புனித வளனாரை திரு அவை தொழிலாளர்களின் பாதுகாவலராக அறிவித்தது. புனித வளனாரின் திருவிழாவினை சிறப்பிக்கின்ற நாம் வேலையின்றி தவிக்கின்ற அமைப்பு சாரா தொழிலாளர்களின் குடும்பங்களை இறைவன் ஆசீர்வதிக்கவும் அவர்களுக்கு அன்றாடம் பணிகள் கிடைக்கவும் ஜெபிப்போம். புனிதர்கள் ஒவ்வொருவரும் தங்களது வாழ்க்கையின் மூலம் இறைவனுக்கு சான்று பகர்ந்து வாழ்த்தவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாய் நாமும் அவர்கள் வழியில் வாழ்ந்து இறை வழியில் பயணிப்போம் என்ற நம்பிக்கையோடு நாளைய தினம் மற்றவர்களை தொந்தரவு செய்யாமல் இருப்போம். இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது
என் அன்பு சகோதரனே, சகோதரியே, கடவுளுடைய மாபெரும் கிருபைகளை எண்ணி பார்ப்போம். இன்றைய நாளிலே காலையிலிருந்து இந்த நொடி வரை எவ்வளவு பெரிய காரியங்கள் எல்லாம் கடவுள் நமக்கு செய்திருக்கிறார். அந்த அற்புதமான ஆண்டவரை நாம் போற்றி புகழ்வோம். இந்த நாளிலே குறிப்பாக நம்பிக்கை வாழ்க்கைக்காக, நமது நம்பிக்கை ஆழப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக நாம் உருக்கத்தோடு மன்றாடுவோமா? ஆண்டவரே இயேசுவே, இது வந்து அற்புதமான நம்பிக்கை என்ற மாபெரும் கொடைக்காய் உமக்கு நன்றி சொல்கிறோம். இந்த நம்பிக்கை வாழ்வுக்காக நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே இயேசுவே, நாங்கள் பல நேரங்களிலே நம்பிக்கை இழந்தவர்களாக, இந்த நம்பிக்கையை நாங்கள் வாழ்க்கைப்படுத்த மறந்தவர்களாக வாழ்ந்திருக்கிறோம். அதற்காக மனம் வருந்துகிறோம். ஆண்டவரே இயேசுவே, உமக்கிருந்த அதே மனநிலையை தாரும். எங்களது நம்பிக்கை இன்னும் ஆழப்படுத்தும். ஆண்டவரே, இந்த ஆழமான நம்பிக்கையை நாங்கள் பிறரோடு எங்களது வாழ்க்கையின் வழியாக, வார்த்தைகளின் வழியாக, செயல்பாடுகளின் வழியாக நாங்கள் வெளிப்படுத்தக்கூடிய, வாழ்ந்து காட்டக்கூடிய சக்தியை, தைரியத்தை, ஆவியாருடைய ஆற்றலை எங்களுக்கு தாரும். எங்கள் அன்பு அன்னையே, ஆரோக்கிய தாயே, எங்களுக்காக பரிந்து பேசுங்களம்மா. இந்த ஜபங்களெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே உமது வல்லமையான திருநாமத்தின் வழியாக கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். என்று வாழும் உயிருள்ள இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நாம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த ஜெபத்தின் வழியாக இறை அருளும் ஆசீரும் நம்மீது நிறைவாக பொழியப்பட்டிருப்பதை உணர்ந்திருப்போம். இறை ஆற்றலும் வல்லமையும் என்றும் நம்மில் தங்கும். அன்னை மரியாவும் நமக்கு உதவிகள் செய்வார் என்ற நம்பிக்கையோடு அவரின் துணை வேண்டி இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம். குட் நைட். வாழ்க அரசி